இந்த கதையை கேளுங்க. ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு, ஏமா இவ்வளவு அழகா இருக்கியம்மா, எப்படிமா வந்து என்னைய மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ண? அதாவது வந்து உன்னோட அழகுக்கு வந்து நீ வந்து எவ்வளவோ பேரை சூஸ் பண்ணிருக்கலாம். என்கிட்ட காசு இல்ல, அந்த அளவுக்கு உன் அளவு கூட வந்து அழகு இல்ல, எப்படிமா வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த அம்மாட்ட வந்து அவர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்றது, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் எடுத்து ஒரு போட்டோ காமிக்குது. அந்த போட்டோவை பார்த்தோன்னா வந்து இவர் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்றது, உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, இந்த பிச்சைக்காரருக்கு வந்து நீங்க காசு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஆமா ஞாபகம் இருக்கு, சரி அவருக்கு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, அந்த பிச்சைக்காரர் நீங்க போட்ட காசுல போய் லாட்டரி டிக்கெட் வாங்கினாரு. அந்த லாட்டரி டிக்கெட் வந்து வின் பண்ணிட்டாரு, வின் பண்ணி வந்து 1 கோடி ரூபாய் பரிசு வின் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஓ, அப்பனா நீ வந்து அவரோட பொண்ணாமா, எனக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி எதுவும் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல கதையை முழுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்குது. அந்த லாட்டரி டிக்கெட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் 1 கோடி ரூபாய் பரிசை வாங்கிட்டு அவர் டைரக்டா வந்து தாய்லாந்து போனாரு. போயிட்டு தாய்லாந்து போன கையோட வந்து கொரியா போனாரு. கொரியா போன கையோட இப்ப உங்க முன்னாடி உங்க ஒய்ஃபா நிக்கிறேங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா அவர்கிட்ட சொன்னாங்க. இந்த கதையை கேட்டோன்னா, அதாவது வந்து என்னோட ரியாக்ஷன் வந்து சிரிக்கிறதா இல்ல வந்து என் மூஞ்சி எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. அதை தான் வந்து சரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு